அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் நண்பா, குட் மார்னிங். வண்டி துடைக்கிறது இருக்க அது இப்போ பரவாயில்ல, வெதர் கொஞ்சம் பரவாயில்ல, நார்மலாக இருக்குது, கொஞ்சம் கூலிங் இருக்குது. அந்த சூடு காலத்தில் வண்டி துடைச்சாக்க அப்பப்பா ஊற்றும், அப்படியே என்னது வேர்வை, அப்படியே குளிச்ச மாதிரி இருக்கும். அது அப்படியே போயிட்டு நம்ம ரூமுக்குள்ளே ஏசியில் போனோம்னாக்கா அதை அப்படியே பிடிச்சிக்கிறோம், என்ன சளி பிடிச்சிரும். அதே மாதிரி தான் வண்டி கழுவுறப்ப ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, டிரைவர் மார்களுக்கு தெரியும். ரெண்டாவது என்னன்னாக்கா இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகணும். ஸ்கூலுக்கு போயிட்டு எப்போதும் போல தான் டெய்லி ரொட்டீன் மை லைஃப், அதுதான். ஓகே நண்பா, இன்றைக்கி என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுதுன்னு நாங்கள் இன்றைக்கி வீடியோவில் பார்ப்போம். அப்படியே சேர்ந்துருங்க. வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க. ஓகே நண்பா, லைக் அண்ட் கமெண்ட்ஸ் வரவேற்கப்படுகிறது. நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். ஓகே, இன்றைக்கி நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து சும்மா கிரிச்சு இன்றைக்கி வேலையை முடிச்சிருவோம். See you. Good morning. Have a nice day. ஹாய் நண்பா, ஸ்கூல் விட்டு வந்தாச்சு. ஸ்கூல் விட்டு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முட்டையை போட்டாச்சு. வாங்க சாப்பிட்லாமா? சாப்பிட்டு இன்றைக்கி சிக்கன், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜெரிஸ் இதெல்லாம் லஞ்ச் செய்யணும். அதுக்கப்புறம் வேலையை கிரிட்டு முடிச்சிடுவோம். ஓகே நண்பா, கூட வரீங்க. இன்றைக்கி வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களை மீட் பண்ணுறேன். குட் மார்னிங், ஹேவ் நைஸ் டே. ஹாய் நண்பா, காலையில் பார்த்தது ஆஃப்டர்நூனில் தான் உங்களை பார்க்குறேன், மீட் பண்ணுறேன். அது வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, சாப்பாடெல்லாம் ஆக்கியாச்சு, வீட்டுக்கு மேடத்துக்கு எல்லாம் சரி செஞ்சு வச்சுட்டு. அதெல்லாம் காட்டலையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். டெய்லி அதானு காட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். அதனால நான் வந்து வீடியோ நான் பண்ணலை. எப்போதும் போல தான் சமையல் நீங்கள் பார்த்துருப்பீங்க முந்தின வீடியோவில் என்னென்ன நான் செஞ்சேன்ட்டு. அதே சாப்பாடு தான் ரிப்பீட்டு. ஒரு நாள் சிக்கன், மட்டன், கறி, இதே தான் அவங்க ரிப்பீட் ஆகிட்டுருப்பாங்க. சில சமயம் வந்து வெளியே ஆர்டர் பண்ணுவாங்க. முந்தா நேற்று வெளியே ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, உங்களுக்கு தெரியும். அதுவும் வீடியோவில் போட்டிருந்தேன். கபாப் இதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இப்படி தான் லைஃப், கல்ஃப் லைஃபு. அதே மாதிரி சமையல்காரரோட லைஃப்பும் இதே தான், ரிப்பீட் இதே தான் சாப்பாடாக்குவாங்க. எப்போயாவது பார்ட்டி வீட்டில் அப்படி இருந்துச்சுன்னு சொன்னாக்க சைனீஸ் நூடுல்ஸு, இந்த மாதிரி சிக்கன் போல், அதுவும் நான் செஞ்சு நான் உங்களுக்கு வீடியோவில் போட்டிருக்கேன், காட்டியிருப்பேன். வேறு சாப்பாடுகள் செய்ய சொன்னாங்கன்னாக்கா நாங்கள் செய்கிறது. ஏன்னா அந்த பிள்ளைங்க வந்து வீட்டில் உள்ள அரபி பிள்ளைங்களுக்கு எது பிடிக்குமோ அதை தான் நம்மளுக்கு சொல்லுவாங்க, அதை செய்ய அதை செய்யுது. ஓகே நண்பா, இப்போ நம்ம வந்து ஸ்கூலுக்கு போகிறோம். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் லஞ்ச் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டேக் ரெஸ்ட், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஈவினிங் தான். அதுவும் உங்களுக்கு என் லைஃப், டிரைவர் லைஃப் உங்களுக்கு தெரியும். டெய்லி தான் ரொட்டீன் லைஃப்பில் நான் போட்டிருப்பேன். அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. டிரைவர் மாடலுக்கு இதுதான் வேலை. காலையில் எழுந்திரிக்கிறது, வண்டியை கழுவுறது, ஸ்கூலுக்கு போகிறது, ஜெமியாவில் போய்ட்டு ஜாமான் வாங்கிட்டு வர்றது. அதுக்கப்புறம் அவங்க எங்கேயும் மேடம் இல்லை பாஸ் எங்கேயாவது போகிறாங்கன்னாக்கா அவங்கள ஏற்றிட்டு போகிறது. ஸ்கூலுக்கு முன்னால் வீட்டுக்கு வந்துடணும். அப்புறமாட்டி அவங்கள ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொண்டு போயிட்டு நம்ம ஸ்கூலுக்கு நம்ம போகணும். அதுதான் டிரைவருடைய லைஃப் நண்பா. இதுதான் இவ்வளவு தான். இப்போ நான் வந்து ஸ்கூலுக்கு போகிறேன். அங்கே உள்ள மணிமேலை கூட்டிக்கிட்டு இந்த சின்ன பிள்ளைக்கு அவசியம் வந்து வேலைக்காரிகள் கட்டாயம் அனுப்புவாங்க, தனியாக அனுப்ப மாட்டாங்க, ஒரு குறிப்பிட்ட வயசு வர வரையும். அதுவும் தெரிஞ்சுக்கணும். இப்போ அந்த வேலைக்காரியை கூட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்கூலுக்கு போகிறேன். ஸ்கூலுக்கு போய்ட்டு வந்ததுக்கப்புறம் லஞ்சு, ரெஸ்ட்டு, அவ்வளோதான். ஓகே நண்பா, சும்மா கிரிட்டு அடுத்து என்ன வேலை இருக்குன்னு சொல்லி ஆஃப்டர்நூன் இல்லை ஈவினிங் நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன் உங்களை. ஹாய் நண்பா, குட் ஈவினிங். இப்போ நம்ம வந்து மத்தியானம் டியூட்டியெல்லாம் முடிச்சுட்டு லஞ்சு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதான் எந்திரிச்சேன். அடுத்து என்ன வேலை கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இன்ஷால்லா எங்கே போகணுன்னு தெரியலை, பார்ப்போம். அப்படியே சேட்டை கூட அப்படியே சேர்ந்துடுங்க. அப்படியே ஓகே, வேலையை முடிச்சிடுவோம் நண்பா. எங்கே போகிறாங்கன்னு ரெடியாக கேட்டேன் மணிமேகலாட்ட, ஒன்றும் தெரியலை அப்படின்ச்சு. எங்கேயும் போல இருக்குது. சரி, டியூட்டி எதுவும் வரும், வெயிட் பண்ணுவோம். டியூட்டி நான் எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு நான் இங்கே போய் வீடியோ போடுறேன், கூடவே வாங்க. அதுக்கு முன்னால் நம்ம டீ போட்டுக்கிறோம். போயிட்டு பாலை சூடு பண்ணி டியூட்டி வந்துருச்சு, கிளம்புவோமா? எங்கே போகிறேன்னு சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஹாய் நண்பா, லாண்ட்ரிக்கு போகிற டியூட்டி வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்மளுடைய பாஸோடைய சொந்தக்காரங்க வீட்டுக்கு பேர்ச்சம்பழம்
நம்ம தோட்டத்தில் வளர்ந்த பேச்சம்பழம் கொடுக்க சொன்னாங்க. மணிமேகல்கிட்ட சொல்லி பின்னால் எடுத்துகிட்டு வா அப்படின்ட்டேன். அது தூக்கிட்டு வந்துச்சு, வண்டியில் வச்சிருச்சு, போயிடுச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொண்டுட்டு நம்ம பாஸோட சொந்தக்காரங்க வீட்டில் அது பேச்சம்பழத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம லாண்ட்ரிக்கு போவோம். ஓகே நண்பா, வெயிட் பண்ணுங்கள். சும்மா கிரிட்டு இன்றைக்குள்ளே வேலையை முடிச்சிடுவோம். ஃபஸ்ட்டு நம்ம பாஸோட சொந்தக்காரங்க வீட்டுக்கு இந்த பேரிச்சம்பழத்தை கொண்டுட்டு கொடுப்போம். இது நம்ம தோட்டத்தில் வளர்ந்த பேரிச்சம்பழம் நண்பா, சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி டேஸ்ட்டு. இது வந்து புருகின்னு சொல்லுவாங்க. இதான் அந்த வீடு. இந்த வீட்டில் போய் கதவு தட்டி நம்ம கொடுக்கணும். நம்ம லாண்ட்ரி கடைக்கு லாண்ட்ரியில் போட்டு நம்ம பாய் இருக்காப்புல லாண்ட்ரியில் போடுவாங்க. லாண்ட்ரியில் போட்டு அதுக்கப்புறம் 100 வேலை இருக்குது. நம்ம வீட்டு மணிமேகலைக்கு ரீசார்ஜ் கார்டு வாங்கிட்டு சொன்னிச்சு. டெலிஃபோன் ஒரு 3 தினம் இருக்குது. ஒரிடோ அது இங்கே இருக்கா என்னான்னு தெரியலை, பார்ப்போம். இது சின்ன ஜமியா கத்தா 3ல் பெஸ்ட் மிஷினில் இருக்குது. பார்ப்போம், இது இருக்கா என்னான்னு தெரியலை. ஆஃப் ஆகி கிடக்கு. இல்லை, நீ அடுத்த ஜமியாவுக்கு தான் போகணும். இப்படி தான் ஏதாவது ஒரு இதில் ரிப்பேர் ஆகி கிடக்கும் மிஷினை. இப்போ அடுத்த இதை தேடி போகணும், மிஷினை தேடி. மணிமேகலைக்கு பெரிய ஜமியாவுக்கு போவோம். பெரிய ஜமியாவில் இருக்கும் ஒரு சமயம். இல்லைனாக்கா அடுத்து இன்னொரு ஸ்வரா ஜமியா, சின்ன ஜமியா இருக்குது அங்கே கத்தா 6ல். அங்கே போவோம். ஓகே நண்பா, அங்கே போய்ட்டு எடுத்துகிட்டு நான் அப்படியே உங்களை மீட் பண்ணுறேன். ஹாய் நண்பா, இப்போ வந்து டியூட்டி வந்துடுச்சு. எங்கேயே போகிறாங்களா மேடம், எங்கே போகிறாங்கன்னு தெரியல. போயிட்டு அங்கே போயிட்டு நான் வெளியே போடுறேன். அப்படியே கனெக்டிங்கில் இருக்கேன். சும்மா கரெக்டு நீங்கள் முடிச்சிடும். ஓகே நண்பா, see you. ஹாய் நண்பா, இப்போ நம்ம வந்து நம்ம பாஸோட பையன் வீட்டுக்கு வந்திருக்குறோம். எல்லாம் வந்திருக்குறாங்க. இங்கே தான் வீடு. வெயிட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. எத்தனை மணிக்கு வர்றாங்கன்னு தெரியல. எப்படியும் 1 மணி நேரம் ஆகும். நம்ம இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். மேடம் சொன்னாங்க இருக்கிறேன்டா இது, இல்லைனாக்கா போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு வரியான்னு சொன்னாங்க. இங்கே வீட்டுக்கு போயிட்டு வரலாம். இங்கிட்ட ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே தான் வீட்டுக்கு வந்துடலாம். மிஷிருப்புலேருந்து நேராக இங்கே வர்றதுக்கு 15 நிமிஷம் ஆகும். வெயிட்டு வர்றதுக்கு இப்படியே இங்கே ஒரு வீட்டுக்கு டெலிஃபோன் பேசிக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டோம்னாக்கா 1/2 மணி நேரம் அப்படியே டைம் போயிடும். அதனால் இங்கேயே இருந்துட்டு அப்படியே அவங்கள கூட்டிகிட்டு ஒரே எதிரியாக போயிடும். என்னத்துக்கு போயிட்டு வந்துக்கிட்டு. ஓகே நண்பா, நான் வெயிட் பண்ணுறேன். வந்ததுக்கப்புறம் மேடம் வந்ததுக்கப்புறம் எங்கே போக சொல்கிறாங்களா, வேறு டின்னர் வாங்க போகணும், அதெல்லாம் இருக்கும். பாருங்கள் லீவ்ஸு. இது வந்து சவுத் சுர்ராவில் வந்து ஜஹரான்னு சொல்லிட்டு இந்த ஏரியா. இது வாடகை வீடு தான். பின்னால் இருக்கிறது வாடகை வீடு தான். எப்படி பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. ரோடெலாம் அந்த மாதிரி க்ளீனாக இருக்கு பாருங்கள். ஓ எஸ், ஓகே நண்பா, see you. நண்பா, நம்ம வந்து இப்போ வீட்டுக்கு வந்துட்டோம். மேடத்தை கூட்டிகிட்டு வந்துட்டோம். மேடத்தை கூட்டிகிட்டு வந்ததுக்கு பிறகு இப்போ வந்து பாஸ் வந்து ஏதோ ரெஸ்டாரண்ட்டு போக சொல்லியிருக்காரு. பேப்பரில் எழுதிக்கிட்டு இருக்காரு சாப்பாடெல்லாம். இப்போ எந்த ரெஸ்டாரண்ட்ஸ் இல்லை, ஷவர்மாவா இல்லை எங்கே போகிறாங்கன்னு தெரியல. இப்போ அந்த இடத்துக்கு போயிட்டு நான் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன். ஓகே நண்பா, அப்படியே இருங்க. சும்மா கிரிச்சு நீங்கள் முடிச்சிடுவோம். ஹாய் நண்பா, இப்போ நம்ம வந்து ரெஸ்டாரண்ட் போக போகிறோம். அதாவது எல்லாம் எழுதியிருக்கிறாங்க. இது எங்கேண்டாக்க எலிவேஷன் பர்கர்னு சொல்லிட்டு ஒரு பர்கர் இருக்குது ஸ்பெஷல். அது வந்து சரியான காஸ்ட்லி. அந்த பர்கர் வந்து எல்லாம் ஆர்கானிக்கில் செய்வாங்க. அந்த மீட்டு, ஆமாம், ஒன்லி பர்கர் தான் அதில். ரெண்டாவது வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருக்குது. அதில் வந்து ஸ்பெஷல் ஃப்ரைஸ் ஒன்று செய்வாங்க. எப்படின்னாக்க ஜிபன் ஸ்லைஸ் ஜிபனு செதர் சீஸ் மேலே வச்சு அதை அப்படியே ஹாட் பாக்ஸ் அந்த இதில் வச்சு ஹாட் பண்ணி கொடுப்பாங்க. அதை அப்படியே உருவி செம டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் கொஞ்சம் சரியான வேலை. ஓகே நண்பா, இப்போ நம்ம அந்த கடைக்கு தான் நம்ம போகிறோம். அந்த எலிவேஷன் பர்கருக்கு. அந்த எலிவேஷன் பர்கரில் போய்ட்டு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். அது வரை சும்மா கூடவே இருங்க. சும்மா கிரிச்சு இன்றைக்கி முடிச்சிடுவோம். நம்ம வெஸ்ட் மிஸ்ரிப்பில் உள்ள அந்த ஜெமியாக்கு பக்கத்தில் உள்ள மாலுக்கு நம்ம உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு என்ட்ரன்ஸில் அப்படியே நடந்து போனோம். அப்படியே மால் அமைதியாக இருந்துச்சு.
ஆட்டோமேட்டிக் டோரு வா மகனேன்னு சொல்லிட்டு வெல்கம் பண்ணிச்சு. இதுதான் அந்த எலிவேஷன் பர்கருங்க. செம்மையாக இருக்குல்ல. கவுண்டரில் பார்த்தேன் யாருமே இல்லை, நாம தான் போல இருக்குன்னு சொல்லி ஆர்டரை கொடுத்தேன். அக்கா வாக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். விலைப்பட்டியல்லாம் மிரட்டுனுச்சு. பக்கத்தில் ஃப்ரிட்ஜில் ஜூஸு, சலாட்டா, தண்ணி பாட்டில் எல்லாமே அடுக்கி செம்மையாக வச்சுருந்தாங்க. பில்லை கொடுத்தோன்னே பில்லை பாருங்கள், எனக்கே தலை சுற்றிடுச்சு. இவ்வளவு விலை. அப்புறமாட்டி நம்ம மணிமேலுக்கு நம்ம கார்டு வாங்க போனோம்ல, ஞாபகம் இருக்கா? அந்த சின்ன ஜெமியால் சூப்பர் மார்க்கெட்டில் அங்கே இல்லைன்னு 2-3 இதுலேயும் பார்த்தேன். 2-3 இதுலேயும் மிஷின் வந்து ஆஃபில் கிடந்துச்சு. நல்ல விலைக்கு இந்த எலிவேஷன் பர்கர் வாங்க வந்த இடத்துல மாலில் ஜெமியாவில் போயிட்டு அந்த கார்டு வாங்க இங்கேயும் பார்த்தேன். இருக்குமா என்னன்னு சொல்லி பயத்தில் தான் போனேன். கடைசியில் பார்த்தா இங்கே கிடச்சிச்சிங்க அந்த கார்டு நல்ல விலைக்கு. ஏன்னாக்கா இந்த கார்டு சனி வாங்குறதுக்குன்னு நம்மளும் வண்டி எடுத்துகிட்டு சின்ன இந்த ஜெமியா அந்த ஏரியா இந்த ஏரியான்னு சுற்றி தொலையணும். கார்டும் கிடைக்காது. கார்டு போட்டாக்கா அது நெட்டும் ஒழுங்காக கார்டு கிடைக்காது. பெரிய தலைவலி. கடைசியில் எடுத்துட்டேன் ஒரு மாதிரியாக. அப்போ டக்குன்னு அவருக்கு சென்ட் பண்ணி விட்டேங்க. யாருக்கு? நம்ம வீட்டு மணிமேகலைக்கு கார்டை சென்ட் பண்ணிட்டு நேராக எலிவேஷன் பர்கருக்கு போயிட்டு ரெடி ஆகிடுச்சம்மா அப்படின்னு கேட்டேங்க. அங்கேயே போயிட்டாக்கா ரெடி ஆகிடுச்சுன்னா வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி டேபிளில் வச்சுருந்தாங்க. அதை ஒரு கையில் தூக்கிக்கிட்டு நம்ம வண்டியை பார்க்க நேராக ரோட்டில் இறங்கியாச்சு. அப்படியே கதவு ஆட்டோமேட்டிக் கதவு எந்த வழியாக வந்தானோ அதே வழியில் திரும்பி வெளியே போயிட்டு என் வண்டியில் ஏறி உட்காந்துட்டு நண்பா சாப்பாடு வாங்கியாச்சு. பார்த்தீங்கல்ல அதோட விலை 11.75 தினார் சொச்சோம். 12 தினார் எவ்வளோது? 4 ஹம்பர்கரு 12 தினார் நம்ம ஊர் காசுக்கு வருது 4000 ரூபா 4500 கிட்ட வருது பாருங்கள். இதுதான் இது சரியான காஸ்ட்லியான ஹம்பர்கர். ரெண்டாவது மேடம் வந்து இந்த டிஸ்கவுண்ட் கார்டு வாங்கிட்டு சொன்னாங்க. டிஸ்கவுண்ட் கார்டு கிடையாதான். அதை வந்து அப்பில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்பில் டவுன்லோட் பண்ணிங்கன்னாக்கா எத்தனை ஹம்பர்கர் வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு அதில் வந்து கவுண்டிங் ஆயிரும். அதில் டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த கேஷியரில் உள்ள லேடி. நான் சொன்னேன் ஓகே மேடத்தில் இன்ஃபர்மேஷன் பண்ணிட்டேன். இங்கே வந்து ஆப் டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறம் அது டிஸ்கவுண்ட் அது தான் கொடுப்பாங்களா? கார்டு இல்லையா? ஒரு கார்டு கொடுப்பாங்க. அதில் வந்து 1 2 3 4 5 6 7 இருக்கும். அந்த 7 நம்பரில் வந்து இத்தனை நம்ம 2 ஹம்பர்கர் வாங்கினோம்னாக்கா அந்த 2 பஞ்ச் பண்ணுவாங்க, சிக்கன் பண்ணுவாங்க. அதே மாதிரி எத்தனை ஹம்பர்கர் அந்த 7 இது நம்பர் வந்து ஃபுல் ஆகிடுச்சுனாக்கா ஒரு ஹம்பர்கர் ஃப்ரீ. ஏன்னா ஒரு ஹம்பர்கரோட விலையை வந்து 2 தினார் வருது சொச்சம். ஆமாம், ஒரு ஹம்பர்கர் சின்ன ஹம்பர்கர் 2-2.5 தினார் சொச்சம் வருது அந்த விலை. ஆமாம், அவ்வளோதான். ஓகே நண்பா, வீட்டை பார்க்க போவோம். வேலை முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். குட் நைட். சும்மா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வீட்டை பார்க்க போவோம் நண்பா. குட் நைட். see you tomorrow இன்ஷா அல்லாஹ். மேலும் உங்கள் ஆதரவு அன்பை நாடும் உங்கள் சேட்டை டிராவலர். ஓகே நண்பா, see you. குட் நைட்.